கனி அவங்க உள்ள இருக்கிறாங்க. ஒரு அன்பு கேங்கோட ராஜமா தானே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு உள்ள வரும்போதே ஒரு ரோல் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மம்மின்ற ரோல், மாமன்ற ரோல் மாதிரி எல்லாரையும் ரொம்பவே பாசமா பாத்துக்கிற மாதிரி குக் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எல்லாரையும் கைக்குள்ள போட்டு போட்டு ஒரு 4 வாரம் நாமினேஷன்ல வராம இருந்துட்டாங்க. இப்போ நாமினேஷன் வந்துட்டாங்க. பார்க்கும்போது கம்மியான ஓட்டிங் தான் இருக்காங்க. ஸோ இவங்க பெருசா ஒன்றும் பண்ணல. அவங்க சமைச்சாங்க, அப்புறம் அவங்க டீமுக்காக பேசினாங்க. மற்றபடி பெருசா தெரியற மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல. இந்த சேஃப் கேம்னு சொல்லுவோம்ல, சேஃப் கேம். ஆமா, நம்மள யாரும் நாமினேட் பண்ணிடக்கூடாது, யாரும் வெளியே மக்களுக்கு நம்ம தப்பா தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம எப்பவுமே குட்டாவே இருக்கணும், இவங்களுக்கு ஜால்ரான்னு சொல்லு, ஜால்ரா தட்டணும் அப்படிங்கிற மாதிரி யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க உள்ள? சேஃப் கேம் பக்காவா இவங்க கனி ரொம்ப சேஃபா இருக்காங்க. 1க்கு 3 மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்க 1க்கு 3 மாஸ்க் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சபரி ரொம்பவே வெளியே காட்டக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துருது, தானாவே வெளியே வந்து அந்த மாதிரி அவங்க 2 பேர் ரொம்பவே சேஃபா. விக்ரமும் அப்படிதான் இருந்தாரு. திடீர்னு அவருக்கு இப்படி ஒரு மாற்றம், ஏன்னா எல்லாருக்குமே என்ன திடீர்னு இவரு அமைதியா டீசென்டான பையன்பா, நீட்டா இருந்தாருப்பா அப்படிங்கிறது போய் திடீர்னு அவருக்கு இவ்வளவு கோபம் வர என்ன காரணம்? இவ்வளவு பேசுறாரு, உடம்புல ஆக்ஷன். அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு பார்க்கணும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவர் பண்றதெல்லாம் வாக் பண்ணும்போது ஒரு மாதிரி இது பண்றது, அது இப்படியே பண்ணிட்டு இருந்தா நல்லாவே அடிபட்டிருக்கு. மறுபடியும் அவர் பேச வைக்கிறாரே, கத்த வைக்கிறாரே, அது எப்படி இதுவே வேற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அடி பட்டிருந்தா இந்த மாதிரி விளையாடுவாங்களா, நடப்பாங்களா, பேசுவாங்களா? எனக்கு உடம்பு முடியலன்னு ஈவன் நம்ம அந்த ஒரு விஷயத்துல பாரு நான் சல்யூட் பாருக்கு. நல்லாவே பண்றாங்க. திருப்பியும் போய் ஒரு மூலையில உட்காராம நான் பண்றேன்டான்ற மாதிரி இறங்கி பண்றாங்க. அந்த விஷயத்துல ஓகே. அந்த போல்ட்னஸ்ல எனக்கு பார்வையிட்ட பிடிச்சது எனக்கு அது மட்டும் தான். சூப்பர்.